மூத்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் தோழர் நல்லகண்ணு அவர்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளை அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். 101 வயதாகிவிட்டது. 100 ஆண்டுகள் ஒருத்தர் வந்து 100 ஆண்டுகள் வாழ்வது என்பதே மிக மிக ஒரு அரிதான ஒரு விஷயம். 100 ஆண்டை கடந்து தொடர்ச்சியாக மக்கள் பணியில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய தோழர் நல்லகண்ணு விரைவில் உடல்நலம் பெற்று மீண்டும் மக்கள் பணிக்கு திரும்ப வேண்டும் என்று சொல்லி நம்முடைய விருப்பத்தை பதிவு செய்து கொள்வோம். ஷோக்குள்ள போகுது முச்சந்தீஸ்வர நான் உங்கள் சுகுணாதிவாக நான் உங்கள் பன்னீர் ஓகே. இன்னைக்கு வந்து பெரிய டாபிக் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஏற்கனவே வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் 5000 ரூபா போட்டார், அதுவே பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னாங்க. அதை மிந்திர பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக்கை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி ஒன்றை அறிவித்திருக்கிறார். ஆனால் இந்த மாஸ்டர் யாருன்னு பார்த்தா அந்த சரத்குமார் வடிவேல் படத்து காமெடி தான் வருது. ராகவா நீ பரோட்டா மாஸ்டரா, கராத்தே மாஸ்டர் இல்லை அப்படிங்கிற மாதிரி 10,000 ரூபாய் கருணைத் தொகை வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார். அதாவது ஏற்கனவே பீகாரில் இருந்த அதே மாடல், பீகாரில் இன்னும் சொல்ல போனால் பீகாரில் தேர்தல் தேதியெல்லாம் அறிவித்ததற்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய பாஜக கூட்டணி அரசு குடும்பத்துக்கு 10,000 ரூபா அப்படின்னு சொல்லி அறிவித்து, அதுக்கப்புறம் என்னென்னா வந்து ஜெயிச்சு வந்த பிறகு பெண்களுக்கு மட்டும் தாங்க 10,000, ஆண்கள்லாம் திருப்பி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது போங்காட்டம், அதெல்லாம் போட மாட்டோம் அப்படிலாம் சொல்லியிருந்தார்கள். ஆக மொத்தம் என்னென்னா வந்து பல அறிவிப்புகள் அதில் வந்து, அதாவது மீன்பிடி தடை காலத்தில் வழங்கப்படக்கூடிய இழப்பீட்டுத் தொகையிலிருந்து ஆரம்பித்து வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்திருக்கிற இளைஞர்களுக்கான உதவித்தொகையிலிருந்து எல்லாவற்றையும் ஏற்றுகிறேன். அதை தாண்டி வந்து பார்த்தோம்னா வந்து 10,000 ரூபாய் கருணைத் தொகை, அதாவது வரி விதிப்பினால் வந்து ஸ்டாலினுடைய ஆட்சியில் கடுமையாக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கார்கள், அதற்காக கருணைத் தொகை வழங்குவேன் அப்படின்னு இருக்காரு. இதை எப்படிங்க வழங்குவீங்கன்னா வரியெல்லாம் ஏற்றி அந்த வருவாயில் வழங்குவேன், வருவாயை ஏற்படுத்தி நான் வந்து உங்களுக்கு 10,000 ரூபா கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொன்று என்னென்னா, அவர் வந்து இந்த நகராட்சி துறையில் வரி உயர்த்தப்பட்டது, சொத்து வரி உயர்த்தப்பட்டது தான் அவர் காரணமாகவே சொல்கிறாரு. இந்த வரி உயர்த்தப்பட்டதுக்கு முக்கிய காரணமே எடப்பாடி பழனிசாமி தான். ஏற்கனவே வந்து ஒன்றிய அரசாங்கம் போட்ட நிபந்தனையின் அடிப்படையில் அந்த நிபந்தனைக்கு இவங்க கையெழுத்து போட்டு போயிட்டாங்க. மாநகராட்சி நகராட்சியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு 3 வருஷத்துக்கும் ஒரு முறை அந்த நகரங்களினுடைய வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி அங்கே வந்து வரி விதிப்பில் நீங்கள் மாற்றங்களை ஏற்படுத்தணும் அப்படின்னு வந்து ஒன்றிய அரசாங்கம் பரிந்துரையை கொடுக்குது. அந்த பரிந்துரையை அக்செப்ட் பண்ணது நம்ம எடப்பாடி பழனிசாமி. அப்போ அதன் அடிப்படையில் தான் வந்து இது சொத்து வரிகள்லாம் உயர்த்தப்படுது. இன்னொன்று என்ன அப்படின்னா, நகராட்சி அந்த ஏற்கனவே இவங்க வந்து அதை ஏற்றுக்கிட்டதுனால உட்கட்டமைப்புக்கு ஒதுக்கக்கூடிய நிதி வந்து வரியை உயர்த்தப்படலை, சொத்து வரி மேலே மாற்றம் நிகழ்த்தலை, உயர்த்தலை அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு மாநில அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டியதை ஒன்றிய அரசாங்கம் நிறுத்தி வச்சிருந்துச்சு. இது எல்லாமே கிட்டத்தட்ட 2021-22 மீண்டும் மீண்டும் தமிழ்நாட்டில் விவாதத்துக்கு உள்ளாக்கப்பட்டது. உட்கட்டமைப்புக்கு கொடுக்கக்கூடிய விதி, குறிப்பாக வந்து இந்த தூய்மை இந்தியா திட்டம், இந்த மாதிரி சில அமிர்தா திட்டம், இந்த மாதிரி சில திட்டங்களுக்கு அந்த சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீமில் கொடுக்க வேண்டிய நிதியை ஒன்றிய அரசாங்கம் நிறுத்தி வச்சதுக்கு காரணம் இவங்க ஏற்றுக்கொண்ட நிபந்தனைகள். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தப்போ ஏற்றுக்கொண்ட நிபந்தனைகள், அதன் அடிப்படையில் தான் இந்த சொத்து வரி மாற்றி அமைக்கப்பட்டுச்சு. எல்லாத்துக்கும் காரணமாக இருந்ததே எடப்பாடி பழனிசாமியும் பாஜகவும் தான். அதையே காரணமாக சொல்லி நாங்கள் வந்து திரும்பியும் வரியை உயர்த்தி உங்களுக்கு 10,000 ரூபா தருவோம் அப்படின்னு அவர் இப்போ சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் உதயமின் திட்டத்துக்கு கையெழுத்து போட்டது, மின்சார கட்டணங்கள் உயர்வதற்கான காரணமாக உதயமின் திட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி கையெழுத்து போட்டதான் காரணம் அப்படிங்கிற விமர்சனங்கள் முன்வைக்கப்படக்கூடிய காலகட்டத்திலேயே அதற்கு எந்த விதமான மறுப்புமே தெரிவிக்காமல் நாங்கள் வந்து 10,000 ரூபா, அதாவது என்னென்னா 10,000 ரூபா அப்படின்னு அறிவித்தாலே ஓட்டு விழுந்துவிடும் அப்படிங்கிற நினைப்பு எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிறது. ஆனால் என்னென்னா, கடந்த காலத்தில் 2021 தேர்தல் அறிக்கையை அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கை பார்த்தோம்னு சொன்னால், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஆண்டுக்கு 6 சிலிண்டர் இலவசமாக வழங்கப்படும் அப்படின்னாரு. மக்கள் ஓட்டு போடலாம். இப்போ அறிவிச்சிருக்காரு ஆண்டுக்கு 3 சிலிண்டர் இருக்கார். 6 சிலிண்டர் அறிவித்தப்பயே மக்கள் அதிமுகவுக்கு வாக்களிக்கவில்லை. அதே போல் 2,000 ரூபாய் வந்து மகளிர் உதவித்தொகை, அவர் பேர் மகளிர் உரிமை தொகை இல்லை, அது வந்து குலவிளக்கு திட்டம் அப்படின்னு அறிவிச்சிருந்தார். அதுக்குமே ஓட்டு கிடைக்கல. இப்போ அதே திட்டத்தை மறுபடியும் அறிவித்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ எவ்வளவு திட்டங்களை அறிவித்தாலும் எடப்பாடி பழனிசாமி மீது மக்களுக்கு நம்பிக்கை வந்தால் மட்டும்தான் வாக்களிப்பார்கள். அது இதுவரைக்கும் வரலை. தொடர்ச்சியாக 10 தோல்விகளை அவர் வந்து சந்தித்திருக்கார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதாவது இந்த மாதிரியான திட்டங்களை வந்து அது மகாராஷ்டிராவாக இருக்கலாம், பீகாராக இருக்கலாம், எங்கேயுமே பாஜக கொடுத்த வாக்குறுதிகளை தேர்தலுக்கு பிறகு பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஆட்சியில் நிறைவேற்றலை அப்படிங்கிறதும் மக்களுக்கு தெளிவாக தெரியும். இங்கேயும் பாஜக சொல்லி தான் அவங்களுடைய கைட்லைன்ஸுக்கு கீழே தான் நம்ம எடப்பாடி பழனிசாமி இந்த அறிவிப்புகள்லாம் கொடுக்குறாரு. முதல்ல இவங்க பேர் வைக்கிறதே வித்தியாசமாக இருக்குது. கருணை தொகை, குலவிளக்கு திட்டம், ஒரு அரசியலே இல்லாமல் பேர் வைக்கிறது. மக்களை வந்து என்னவா நினச்சா அவர் கருணை அடிப்படையில் உதவித்தொகை கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு வந்து தோணுது அவர் அறிவிக்கக்கூடிய அறிவிப்பை பார்க்குறப்பவே. இந்த அறிவிப்புகளை அறிவிக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா,
அதிமுக கூட்டணி பலவீனமாக இருக்கிறது என்று எடப்பாடி பழனிசாமி உணர்வதால் தான். ஏன்னா வந்து அதிமுக கூட்டணியில் வந்து இப்போ அமமுகவை சேர்த்து விட்டாங்க, டிடிவி தினகரனை சேர்த்துட்டாங்க, பாட்டாளி மக்கள் கட்சியில் பாதியை சேர்த்துருக்குறாங்க, பாதி வெளியில் இருக்குது. தேமுதிக திமுக கூட்டணிக்கு போயிருச்சு, அவ்வளோதான். இதுக்கப்புறம் பார்த்தோன்னா புதிய தமிழ் கிருஷ்ணசாமி அவர் எங்கே போவார்னு தெரியல, அவர் வந்தாலும் சரி தான், வரலைனாலும் ஒரு ஒன்று தான். ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அமமுக இங்கே வந்திருக்கிற அதே நேரத்தில் ஓபிஎஸ் வெளியில் இருக்கார். ஓபிஎஸ் திமுகவுடைய தலைவர், தமிழ்நாடு முதலமைச்சர் போய் சந்தித்திருக்கிறார். அதே போல் இன்னைக்கு சசிகலா ஜெயலலிதாவுடைய பிறந்தநாளை ஒட்டி ராமநாதபுரத்தில் பசும்பொன்னில் ஒரு கூட்டத்தை நடத்தப் போகிறார்கள். அவருமே வந்து ஒரு கட்சியை ஆரம்பிக்க போகிறார் என்று சொல்லப்படுகிறது. அது என்னென்ன கட்சி அவங்க ஆரம்பிக்கிறாங்களோ இல்லையோ, பட் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான ஒரு செயல்பாடுகளை மேற்கொள்ளப் போகிறார் அப்படிங்கிறது தெரிகிறது. அப்போ அமமுக மூலம் வந்திருக்கக்கூடிய முக்குளத்தூர் வாக்குகளை திருப்பி மண்ணள்ளி போகிறதுக்காக ஓபிஎஸும் சசிகலாவும் தயாராக இருக்கிறார்கள். அப்படிங்கிறதுனால ஏற்கனவே வந்து இப்போ இதில் என்னென்னா, ஓபிஎஸ் இன்றைக்கு ஒரு பேட்டியை கொடுத்துருக்காரு. போய் கேட்குறாங்க பத்திரிகையாளர், நீங்கள் வந்து திமுகவில் சேரப்போறீங்களா என்ன ஏதுன்னு கேட்குறப்ப அவர் என்ன சொல்கிறாரு, ஏங்க நானும் திருப்பி திருப்பி அதிமுகவில் சேரணுன்னு தான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன், சேர்க்க மாட்டேங்கிறாங்க, நானும் சங்கரமடத்தில் போய் சேர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷாவை தான் சென்னை சந்தித்தோம், அவர் என்ன பேசுகிறாருங்கிறது வெளிப்படையாக பேசுகிறார். எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் தடவையாக மனம் திறந்து பேசுகிறார் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் வந்து அமித்ஷாவை போய் சந்தித்த பொழுது, அமித்ஷா அதாவது என்டிஏ கூட்டணி விட்டு வெளியில் வந்ததுக்கு பிறகு அமித்ஷாவை போய் அவர் சந்தித்த பிறகு வந்து அவர் சொல்லுகிறார், நாங்கள் 2021 சட்டமன்ற தேர்தல் அப்பயே அமமுக கூட்டணிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அமித்ஷா சொன்னார். அப்போ எஸ்பி வேலுமணியெல்லாம் கூட எடப்பாடி பழனிசாமியிடம் போய் பேசினார். மேலும் வந்து என்னென்னா, அவர் வந்து சட்டமன்ற தேர்தலில் வந்து டிடிவி தினகரன் வந்து போட்டியிட மாட்டார், பட் வாரிய தலைவர் மாதிரியான பதவிகளை வந்து தரணும் அப்படின்னு கேட்டப்போ அதற்கு எடப்பாடி பழனிசாமி தயாராக இல்லை. அப்போ வந்து அமித்ஷா வந்து எடப்பாடியிடம் கேட்டாரா, அப்போ நீங்கள் இப்போ நம்ம அவரை சேர்க்காம நீங்கள் வந்து எத்தனை சீட் ஜெயிப்பீங்கன்னா, கண்டிப்பாக நாங்கள் 150 சீட்டு ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொன்னாராம். அப்போ அப்படி சொன்னார் பாரு. நாங்கள் போனப்பே வந்து அமித்ஷா வந்து என்ன சொன்னாராம், வந்து அதாவது இந்தியா கூட்டணி விட்டு வெளியில் வந்த பிறகு போய் சந்திப்பு நடந்த பொழுது பார்த்தீங்களா, நம்ம 2 பேரும் அப்பயே சொன்னால் கேட்க மாட்டேன்ட்டாரு, 150 சீட் ஜெயிப்பேன் அப்படின்னு சொன்னார். இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வந்து கடந்த 4.5 வருஷமாக ஆட்சியில் இல்லை, இப்பயும் பாருங்கள் அந்த அவங்களுடைய கூட்டணி பலமாக இருக்குது. அவங்க கூட்டணி நம்ம சொல்கிறது திமுக கூட்டணியா, திமுக கூட்டணி பலமாக இருக்குது, இங்கே எல்லாமே பிரிஞ்சு இருந்தால் எப்படி ஜெயிப்பாங்கன்னு அமித்ஷாவே சொன்னார். இந்த தேர்தலில் திமுக தான் ஜெயிக்கணும் அமித்ஷாவே சொன்னார் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் சொல்லுகிறாரு. அப்படி தான் இந்த இன்றைக்கான நிலைமைகள் இருக்கிறது, அதிமுக நிலைமைகள். அதில் ஓபிஎஸ் வந்து ஒன்று சொல்கிறார், அந்த 180 தொகுதி அப்படிங்கிறப்ப எடப்பாடி பழனிசாமி சொன்னார் 180 ஜெயிச்சவங்கள்ட்ட கொண்டு வந்து கொடுப்போம் அப்படின்னு. ஆக இவங்க அதிமுக சார்பில் எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சு வரக்கூடிய எம்எல்ஏக்களை அமித்ஷாக்கிட்ட தான் கொண்டு கொடுக்க போகிறோம்னு அமித்ஷாக்கிட்டேயே சொல்லியிருக்காங்க. அதை இன்றைக்கி ஓபிஎஸ் வேற வெட்ட வெளிச்சமாக ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு. ஆக அதிமுகவுக்கு ஓட்டு போடக்கூடியது அதிமுக எம்எல்ஏக்களே கிடையாதவங்க, அவங்க எல்லாரும் பாஜக எம்எல்ஏக்களாக தான் செயல்படுவாங்க அப்படிங்கிறது ஓபிஎஸ், எடப்பாடி பழனிசாமி சொன்னதை ஓபிஎஸ்ஸே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சசிகலா ஓபிஎஸ் இவங்கெல்லாம் வெளியில் இருக்கிறார்கள். இன்னொன்று எடப்பாடி பழனிசாமி மீதான நம்பகத்தன்மையும் பொதுமக்களும் அதிமுக தொண்டர்களும் இல்லை. இன்னொரு பக்கம் விஜயனுடைய வருகை பெருமளவு அதிமுக வாக்குகளை தான் பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு சூழலில் ரொம்ப ரொம்ப பலவீனமாக இருக்கிறோம் என்று உணர்வதால் தான் இப்படியான ஒரு அறிவிப்பை அவர் வந்து வெளியிட்டிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனால் இது பலனளிக்குமா அளிக்காதா அப்படிங்கிறது தேர்தலில் தான் தெரியும். ஏன்னா கடந்த காலங்களில் எடப்பாடி பழனிசாமி கொடுத்த வாக்குறுதிகளை மக்கள் நம்பவில்லை, இந்த முறையும் நம்புவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு அப்படின்னு தான் சொல்ல முடியும். இன்றைக்கு ஜெயலலிதாவுடைய பிறந்த நாள் அப்படிங்கிறப்ப வந்து யார் யாரெல்லாம் இந்த வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறாரு, அவங்க கட்சியில் வந்து ஜெயலலிதா சிலைக்கு மாலை போட்டு கொண்டாடுறாங்க, இல்லை ஓபிஎஸ் இது பண்ணுறாரு அப்படிங்கிறலாம் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. செங்கோட்டையன் அவர் தாவேக்காவுக்கு போய் இன்னும் வந்து சந்திரமுகியாக மாறாத கங்காவாகவே இருக்கா, அப்படி ஜெயலலிதா பிறந்தநாள் நினைவு நாள் எல்லாத்தையும் கொண்டாடி தீர்த்துக்கிட்டு இருக்காரு. முதல்ல வந்து எல்லாரும் சேர்ந்து ஜெயலலிதா சமாதிக்கு போனாங்க, இப்போ பார்த்தா அவங்களுக்கே கொஞ்சம் ஜெர்க்காயிடுச்சு, ரொம்ப ஓவராக ஜெயலலிதா ஆதரவாக போகிறோமோங்கிற மாதிரி. ஏன்னா இந்த முறை வந்து நேற்று விஜய் பேசின கூட்டத்தில் கலைஞரை வந்து அவர் எப்பயுமே வந்து கலைஞருக்கு எதிராக தான் பேசுகிறார். ஏன்னா அவர் திமுக எதிர்ப்புங்கிறத வைக்கிறனால எம்ஜிஆர், காமராஜர், அண்ணா அதோடு நிப்பாட்டினார், ஜெயலலிதா பக்கம் வரல, இப்போல்லாம் நல்லாட்சி நடத்துனாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பக்கம் உருட்டினார். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னு சொன்னால் வந்து மோடி அவரே பேசியிருக்கார், வந்து ஜெயலலிதா ஜி அவங்க ரொம்ப எனக்கும் அவங்களுக்கு ஒரு நீண்ட நட்பு இருக்குது, அவர் வந்து அந்த ஊர் சீமான், நீண்ட நட்பு இருக்குது, கடைசியாக வந்து ஒரு பொங்கலுக்கு நீ வீட்டில் சாப்பிட கூப்பிட்டாங்க அப்படின்னாரு. கடைசியாக வந்து ஜெயலலிதாவுக்கும் மோடிக்கும் இருந்த நட்புங்கிறது மோடியா லேடியான்னு கேட்டதாங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி அமித்ஷா அவரும் ஜெயலலிதாவை புகழ்ந்து ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு. தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய ஊழல் கட்சி அதிமுகன்னு பேசிய அமித்ஷா
அப்படிங்கிறதுமே நமக்கு நன்றாக தெரியும். அண்ணாமலை அவருமே ஜெயலலிதா வந்து இரும்பு பெண்மணி, சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டினான்னு இருக்காரு. ஜெயலலிதா ஒரு ஊழல் குற்றவாளி அப்படின்னு அண்ணாமலை பேசி அது பிஜேபியும் அதிமுக கூட்டணியில் இருக்கிற பொழுது அது மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்துறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இப்போ பார்த்தோம்னா வந்து ஜெயலலிதாவின் பாதத்தை தொழுவது இது. அந்த அண்ணா ஜெயலலிதா பாணியில் சொன்னால் அண்ணா நாமம் வாழ்க, எம்ஜிஆர் நாமம் வாழ்கங்கிற மாதிரி ஜெயலலிதா நாமம் வாழ்க அப்படிங்கிற நிலைமைக்கு தான் அதிமுக கூட்டணியில் இருக்கிறவங்க, தாவேக்காரங்க எல்லாமே இந்த நிலைமைக்கு வந்திருக்காங்க. ஆனால் வழக்கமாக இந்த எம்ஜிஆர் பிறந்தநாள், ஜெயலலிதா பிறந்தநாள்லாம் இவங்க வந்து இந்த அங்கே வச்சு படம் வச்சு மாலை போடுவாங்கல்ல லோக்கலில் கட்சிக்காரங்க. இன்னைக்கு காலையில் நான் எங்கேயுமே வந்த பாதையில் எங்கேயுமே அதை பார்க்கல. அந்த பூமி உள்ள வரைன்னு ஒரு பாட்டு போடுவாங்களே, அதுவும் இல்லை. மொத்தத்தில் அதிமுக காரங்களே பெரிய அளவில் அது இந்த பிறந்தநாளை வந்து அதாவது கட்சி தலைவர்கள் மேல்மட்டத்தில் இருக்கவங்க மாலை போடுறது, ட்விட்டு போடுறதுங்கிறத தாண்டி அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கட்சி தொண்டர்கள் இன்னும் அதை அந்த நினைவு கூறுறது கூட இந்த ஆண்டு நடக்கலை. சட்டக்கழகத்தில் நடக்கிறது அந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை எங்கேயும் பார்க்க முடியல. ஆனால் அமித்ஷா, நரேந்திர மோடியெல்லாம் ஜெயலலிதாவை கொண்டாடுறாங்க. இந்த இடமே வந்து ஒரு வித்தியாசமான முரண்பாடாக இருக்குது. அதிமுகவை யார் கபலீகரம் பண்ணுறதுன்னு எல்லாரும் போட்டி போட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி யாருனாலும் வந்து எடுத்துக்கோங்க, என்னை மட்டும் எதுவும் கேள்வி கேட்காதீங்கன்னு அமைதியாக விட்டுட்டாரா அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. ஓகே, அரசியலை தாண்டி நான் வந்து பேச வேண்டிய மிக முக்கியமான ஒரு பிரச்சனை, சென்னையில் வந்து புறநகர் மின்சார ரயில்கள் வந்து கிட்டத்தட்ட 80 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த தொடர்ச்சியாக மின்சார ரயிலில் பயணிக்கிறவர்கள் கடும் அவதிக்குள்ளாக்கி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 10 நாட்களாகவே மின்சார ரயிலுடைய அந்த போக்குவரத்துங்கிறது கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க பார்க்கலாம். இன்னும் சொல்லப்போனால் வந்து நீங்கள் வந்து எக்மோர்லேருந்து நீங்கள் தாம்பரத்துக்கு போது வெறும் 10 ரூபா தான் டிக்கெட். அதில் வந்து நீங்கள் போய்விட முடியும். கோடம்பாக்கத்துலேருந்து போனீங்கன்னா வெறும் 5 ரூபா தான் டிக்கெட்டு. ஏன்னா இன்னொரு பக்கம் வந்து நான் சமீபத்தில் வெளியூருக்கு பயணம் போனேன். பல ரயில்கள் வந்து தாம்பரத்தில் தான் கிளம்புது, எக்மோர்லேருந்து கிளம்பவில்லை. அது மிகப்பெரிய அவதி. இப்போ தாம்பரத்துக்கு போனால் வேறு வழி இல்லாமல் வந்து புறநகர் மின்சார ரயிலில் தான் போக வேண்டியதாக இருக்குது. 5 ரூபா டிக்கெட்டுங்கிறது எல்லாருக்கும் ரொம்ப எளிதானதாக இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இது வந்து முழுக்க முழுக்க ரயில்வே துறையினுடைய கட்டுப்பாட்டில் வரக்கூடிய ஒன்று. இதுவே இங்கே வந்து ஒரு ஆம்னி பஸ் வெளியூருக்கு போகிறது, பஸ் கட்டணத்தை ஏற்றிட்டாங்க 3 நாள் லீவில், இல்லை பொங்கல் அப்படின்னா வந்து சிவசங்கரே என்ன செய்கிறீர்கள், தமிழ்நாடு அரசு என்ன செய்கிறது, முதலமைச்சர் ராஜினாமா பண்ணணும்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமியிலேருந்து அண்ணாமலை வரைக்கும் அந்த குதிப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்தோன்னா ரயில்வே துறை இவ்வளோ தூரம் மித்திரமாக இருக்கிறது. எலும்பூரிலிருந்து செல்லக்கூடிய வெளியூர் பயணிகளுடைய ரயிலுமே சிக்கலாக இருக்கிறது. புறநகர் மின்சார ரயிலுமே ரத்து செய்யப்பட்டு பயணிகள் மிகப்பெரிய அளவில் கடும் அவதிக்கு ஆளாகி இருக்கிறார்கள். அதனால் வந்து மெட்ரோ ரயிலில் வேறு அதிகமான கூட்டம் வருகிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். இது வந்து உடனடியாக சரி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்முடைய கண்டனத்தையுமே பதிவு பண்ணுகிறோம். இது ஒரு பெரிய சிக்கல்லாம் கிடையாது. எக்மோரில் 2 பிளாட்ஃபார்மை சீரமைப்பு பண்ணி பார்க்குறாங்க. அதுக்காக மொத்தமாக புறநகர் ரயில்களும் ரத்து பண்ணி வெளியூர்லேருந்து வரக்கூடிய ரயில்களை வந்து தாம்பரத்தில் நிப்பாட்டி சில ரயில்களை வந்து மாம்பழத்தில் நிப்பாட்டுறாங்க. இப்படி ஒரு சரியான திட்டமிடல் இல்லாததான் இதுக்கான ஒரு முக்கியமான பிரச்சனை. இப்போ முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பணிகளை வந்து ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நடத்துவாங்க. போக்குவரத்து கம்மியாக இருக்கக்கூடிய நேரங்களில் மட்டும் நிப்பாட்டிட்டு மற்ற நேரங்களில் ரயிலை விடுறது, குறைந்தபட்சம் சேர்த்துப்பட்டு வரைக்கும் விடலாம். இப்படி எதையுமே ஒழுங்காக திட்டமிடாமல் மக்களை வந்து திண்டாட விடுறது. இதுலேயும் அவங்க இன்னொன்று என்ன பண்ணிடுறாங்கன்னா கூட்டமாக இப்போ தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் காலையில் வந்து இறங்குற எல்லா வெளியூர் ட்ரெயினில் உள்ளவங்களும் மொத்தமாக வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாங்கன்னா அங்கே பஸ் தட்டுப்பாடு வருது. அப்போ அதை வந்து மாநில அரசுக்கு எதிரான ஒரு பிரச்சனையாக பேசுகிறதுல மட்டும் இவங்க கவனம் செலுத்துகிறாங்களே தவிர ரயில்வே துறையில் இவங்க வந்து சரியாக திட்டமிடலை அப்படிங்கிறது குறித்து இங்கே யாருமே இதுவரைக்கும் மூச்சு விடலை. இதில் வந்து ரயில் பயணிகள் சங்கம்லாம் இருக்குது தமிழ்நாட்டில். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பல நேரங்களில் அவங்க பேசலாம் செஞ்சுருக்காங்க. அவங்க முதற்கொண்டு இதில் எந்த வாயும் திறக்கலை, மக்கள் மட்டும்தான் திண்டாடுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. இந்த வடிவேல் கம்பெனி மாதிரி எங்கம்மா என்னங்க சத்தம் சும்மா பேசிகிட்டு இருந்த மாதிரி காங்கிரஸ் கட்சி பயங்கர குரல்கள், கண்டன குரல்கள், உரத்த குரல்கள்லாம் வந்துட்டு இருந்தது. தேமுதிக வந்ததுக்கு பிறகு அந்த குரல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கி போனதை நம்ம பார்க்கிறோம். அதை தாண்டி பார்த்தோம்னா இவர் மணிசங்கர் ஐயராக இருக்கட்டும் அல்லது சிவசேனாவாக இருக்கட்டும், இந்தியா கூட்டணிக்கு ஸ்டாலின் தலைமை தாங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நேற்று அந்த கேள்வியை வந்து நியூஸ் 18னுடைய அந்த கான்க்ளேவ், முதலமைச்சர் ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அண்ணாமலையிலேருந்து பலருமே போயிருக்கிறார்கள். வழக்கம் போல் விஜய் போகவில்லை. இதுவரைக்கும் 3 செய்தி சேனல், நேஷனல் செய்தி சேனல் வந்து இந்த மாதிரியான கான்க்ளேவ் நடத்திருக்காங்க. இந்தியா டுடே நடத்திருக்காங்க, NTTV நடத்திருக்காங்க, நியூஸ் 18 நடத்திருக்காங்க. எதுக்குமே விஜய் போகவில்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதில் வந்து கேட்குறாங்க வந்து நீங்கள் வந்து இந்தியா கூட்டணிக்கு தலைவராவீர்களா அப்படிங்கிறப்ப நான் வந்து தலைவர் கலைஞர் சொன்னதை தான் சொல்கிறேன், என் உயரம் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. கொஞ்சம் ராகுல் காந்தி மாதிரியானவர்கள் கொஞ்சம் நிம்மதி பெருமிச்சு விடுவாங்க அப்படின்னு. ராகுல் காந்தி மாதிரியானவங்க நிம்மதி பெருமிச்சு விடுவாங்க அப்படிங்கிறத தாண்டி மாணிக்கத்தாகூர் மாதிரியானவங்க இதிலிருந்து கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்கணும், நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. நேற்று தமிழ்நாட்டினுடைய அந்த
இறுதி வாக்காளர் பட்டியலுடைய இறுதி செய்யப்பட்ட வாக்காளர் பட்டியல் வெளியாக இருக்கிறது. 5.67 கோடி வாக்காளர்கள் தமிழ்நாடு முழுவதுமே இருக்கிறார்கள். பெண்கள் தான் இதில் வந்து அதிகம் அப்படிங்கிறத பார்க்குறோம். மூன்றாம் பாலினம் சொல்லக்கூடாது, ஆக்சுவலாக பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் படி பார்த்தோம்னா திருநங்கை மற்றும் திருநர் சமூகம், அவங்க திருநங்கை திருநம்பி சேர்ந்த அந்த திருநர் சமூகம் வந்து 7617 பேர் இருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்குறோம். இப்போ இதில் வந்து எனக்கு இதை பார்க்குறப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்போ திமுகவையே எடுத்துக்கிட்டோம்னா, திமுக வந்து இப்போ மகளிர் உரிமை தொகை போடுறாங்க 5000 ரூபானா தேர்தலுக்காக தான் போடுறாங்க, தேர்தல் ஒட்டி தான் போடுறாங்க அப்படிங்கிற விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது. ஒரு தேர்தலில் தேர்தல் அரசியல் இருக்கக்கூடிய ஒரு கட்சி தேர்தலை நோக்கி தான் செயல்படும், அதில் எந்த தவறும் இல்லை, அப்படி தான் செயல்படும். ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா திருநங்கைகளுக்கான திட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட திருநங்கைங்கிற பெயருக்கு சட்டப்பூர்வமான அங்கீகாரம் கொடுத்தது கலைஞர் தான். திருநங்கைகளுக்கான நலவாரியம் கொடுத்ததுமே கலைஞருடைய ஆட்சியில், அதுபோல் திருநங்கைகளுக்கு ரேஷன் கார்டு கொடுத்தது. இப்போ ஸ்டாலினுடைய ஆட்சியில் பார்த்தோம்னா திருநங்கைகளுக்கான உயர்கல்வி கட்டணத்தை வந்து அரசே வந்து ஏற்றுக்கொள்ளும். ஊர்காவல் படையில் வந்து திருநங்கைகளுக்கு வந்து பணியில் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். அதுபோக வந்து திருநங்கைகளுடைய மிக முக்கியமான பிரச்சனை என்ன, ஒருத்தங்க திருநங்கைன்னு தெரிஞ்சுட்டா வீட்டை விட்டு துரத்தப்படுவார்கள். துரத்தப்பட்டு அவங்க போய் தங்குறதுக்கான இடம்ங்கிறது இருக்காது. அந்த ஜமாத்துன்னு சொல்லுவாங்க, அதை வந்து தேடி கண்டுபிடிச்சு தான் வந்து சில பேர் ஜமாத்தில் போய் சேருவாங்க. அப்படி இல்லாதப்போ அவங்க வந்து பிச்சை எடுப்பது, பாலியல் தொழில் எடுப்பது, இந்த மாதிரியான வாய்ப்புகள் தான் அதிகம். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அப்படி வீட்டை விட்டு துரத்தப்பட்ட திருநங்கைகளுக்காக அரண் பாதுகாப்பு இல்லம் அப்படிங்கிற ஒன்றை வந்து தமிழ்நாடு அரசு அமைத்திருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்படி வந்து இப்படி தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை குறிப்பாக திமுக அரசு திருநங்கைகளுக்காக இவ்வளோ பண்ணுதே, திருநங்கைகிட்ட இருந்து ஓட்டு வாங்குறதுக்கான்னு பார்த்தா தமிழ்நாடு முழுக்கவே 7617 வாக்காளர்கள் தான் திருநங்கை வாக்காளர்கள் இருக்கிறார்கள். ஒரு வார்டு கவுன்சிலரை வந்து தீர்மானிப்பதற்கான ஒரு பலம் கூட இல்லாதவர்கள் தான் திருநங்கைகள். அப்படிங்கிறப்ப அவங்களுக்கும் சேர்த்து ஒரு விஷயத்தை வந்து ஒரு அரசு பண்ணுது. இப்போ மெரினா பீச்சில் பார்த்தீங்கன்னா, மெரினா பீச்சில் படுத்து கிடங்குறவங்க வந்து பாதுகாப்பாக தங்குவதற்காக ஒரு இடம் வந்து கட்டி கொடுத்துருக்காங்க, ஒரு கட்டடத்தை. அவங்களுக்கெல்லாம் ஓட்டுரிமை இருக்குமா இல்லையானே தெரியல. அப்போ இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரியான விளிம்புநிலை சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எலெக்ஷன் பாலிடிக்ஸ்க்காக சில விஷயங்கள் பண்ணி தேர்தலில் வெற்றி பெற்று வந்து ஆட்சி அமைத்தால் மட்டும்தான் இதை செய்ய முடியும். இதெல்லாம் விஜய் மாதிரியான நாட்களுக்கு தெரியாமல் தான் ஏதாவது ஒன்று பட்ஜெட் டைலாக் பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையுமே சேர்த்து நாம் யோசிக்கணும். கடைசியாக ஒரு விளையாட்டு செய்தியோடு நம்ம முடித்துக்கொள்ளலாம். பண்ருட்டி ராமச்சந்திரனுடைய கட்சியினுடைய தொடக்க விழா நேற்று வாலாஜாபாத்தில் ஒரு திருமண மண்டபத்தில் நடைபெற்றிருக்கிறது. முதலாக தமிழ்நாட்டினுடைய ஒரு கட்சியினுடைய தொடக்க விழா ரொம்ப பிரம்மாண்டமாக பெரிய மாநாடு மாதிரி மைதானத்தில் நடத்தாமல் ஒரே ஒரு கல்யாண மண்டபத்தில் ஒரு 150 பேரோட டீ பக்கோட முடிச்சிருக்கிறாங்க. சுகர் இல்லாத டீயாக இருக்கும். ஆமாம், அந்த மாதிரி சுகர் இல்லாத டீயாக இருக்கும். இதில் எனக்கு இன்னொரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, நேற்று தான் தொடக்க விழா, அந்த கட்சியினுடைய தொடக்க விழா நடைபெற்றிருக்கிறது. அந்த தொடக்க விழாவில் நிர்வாகிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு படித்தேன். கட்சியை நேற்று தான் தொடங்கியிருக்காங்க. எப்படி நிர்வாகிகளை போட்டு அந்த நிர்வாகிகள் நலத்திட்ட உதவிகள் தரக்கூடிய அளவிற்கு வந்து ரொம்ப வறுமையில் வாடக்கூடிய நிர்வாகிகளாக இருந்திருக்கிறார்கள். அப்படி கொடுத்துருக்குறாங்க. அவங்க வந்து தேர்தலில் வந்து நாங்கள் நிற்க மாட்டோம், விஜய் தாவேக்கா ரொம்ப அழுத்தி கேட்டால் சில சீட்டுகள் தந்தால் வந்து நாங்கள் நிற்க தயார் அப்படிங்கிற மாதிரி பண்ருட்டி ராமச்சந்திரன் அறிவித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு, இது போன்ற பல்வேறு விதமான காமெடிகள் தொடர்ச்சியாக தேர்தலை விட்டு நிறைய வரும். அவங்களும் அங்கே முஸ்தபாவை தவிர வேறு யாரும் இல்லாமல் இருக்காங்க. தமிழ்நாட்டின் ஒரு மூத்த அரசியல் தலைவர் எங்களை ஆதரித்தாருன்னு ஃபேஸ்புக்கில் இவங்க எல்லாம் வந்து என்னத்தையாவது கதை எழுதுறதுக்கு அவர் வர்றாரு இவர் வர்றாருன்னு சொன்னாங்க. தமிழ்நாடு இளைஞர் கட்சின்னு ஒன்று இருக்குது ஜல்லிக்கட்டுக்காக, அவங்க தான் முழுக்க வந்து தாவேக்காவுடைய ஆதரவு விவாதங்களுக்கெல்லாம் வருவாங்க. இன்னொன்று இந்த முஸ்தபாவுடைய கட்சி தமிழ்நாடு முஸ்லீம் லீக்கா ஏதோ ஒரு பேர் வச்சிருக்கா. அப்படி முஸ்தபாவோட கட்சி விட தமிழ்நாடு இளைஞர் கட்சி கொஞ்சம் கூடுதலான, அவங்க ஏற்கனவே சில தேர்தல்கள் நின்றுருக்கிறாங்க போல இருக்குது வந்து அந்த மாதிரியான நிலைமையில தான். அதனால தான் அந்த ஒரு கோபத்தில் தான் வந்து விஜய் வந்து அண்ணாரிவாளத்தில் அப்படி ஓரமாக போகிறவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு கூட்டணி சேர்த்துக்கிறார் ஸ்டாலின் அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்கள்லாம் முன் வச்சுருந்தார். விஜயனுடைய காமெடிங்கிறது ஒரு தனி ட்ராக்கு. அந்த தமிழ்நாடு இளைஞர் கட்சிங்கிறவங்க யார் அப்படின்னா, அந்த ஜல்லிக்கட்டு முடிஞ்ச பிறகு ஆர்ஜே பாலாஜி கல்வி அமைச்சராக்கணும், லாரன்ஸை வந்து அமைச்சராக்கணும், சகாயத்தை வந்து முதலமைச்சராக்கணும்னு ஒரு டெய்லி ஒரு அமைச்சரவை பட்டியல் வெளியிட்டுக்கிட்டு இருப்பாங்க. இது போட்டாங்க. ஆமாம், அவர் ஆதி ஹிப்ஹாப் தமிழ் ஆதி அவரை ஒரு அமைச்சராக்கணும்னு வரிசையாக மந்திரி சபையை வந்து டெய்லி வெளியிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதே தான் வந்து இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் தாவேக்காரங்க பண்ணுறதுக்கான மூளை விதை அவங்க தான். அதனால தான் அவங்களே மாதிரி அது வந்துக்கிட்டு இருக்கு. அதனால் தாவேக்காரங்களை இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மகிட்ட 42% வாக்கு வங்கி இருக்குங்கிறது உண்மைதான், அதுக்காக நம்ம தேர்தலில் போட்டியிடாமல் நம்ம சிஎம் ஆகிடக்கூடாது, எலெக்ஷன்ஸை நீங்கள் தேர்தல் நடத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது போன்ற பல்வேறு விதமான நகைச்சுவை செய்திகளை தொடர்ச்சியாக அது குறித்து விவாதிப்பதற்கும் சீரியஸான விஷயங்களை பேசுவதற்கும் தொடர்ந்து மாடர்ன் தமிழ்நாடு யூடியூப் சேனலோட தொடர்புகள் மிச்சன் ஷோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய சோஷியல் மீடியா பக்கங்களில் பகிருங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி.